இன்னைக்கு ரொம்ப ஒரு சீரியஸான நியூஸ் பத்தி தான் பேச போறோம். யுஎஸ் அண்ட் ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால இந்தியாவுடைய ஃபார்மா செக்டாருக்கு பெரிய அடி விழ போகுது. வெஸ்ட் ஏஷியாவோட ஷிப்பிங் ரூட்ஸ் மொத்தமா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இதனால லாஜிஸ்டிக் காஸ்ட் ஒரு பயங்கரமான லெவலுக்கு ரைஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு மெயினா ஷிப்மெண்ட்டுக்கு $4000 $8000 வரைக்கும் சர்சார்ஜ் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இமேஜின் பண்ணுங்க, ஃப்ரைட் சார்ஜஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. ஃபார்மாசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மந்த் மட்டும் ஃபார்மா ஷிப்மெண்ட் ஸ்டாப் ஆனா இந்தியாவுக்கு 2500 கோடியிலேருந்து 5000 கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் வேல்யூ லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அண்ட் ரெட் சி ரூட்ஸ் ஆல்வேஸ் ரிஸ்கில இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்னால இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதிகமாயிடுச்சு. ஷிப்பர்ஸ் லாங் ரூட்ஸ் யூஸ் பண்றதுனால அன்பிரிடிக்டபிள் டிரான்சிட் டைம், அதாவது டெலிவரியில டிலே ஆகும். டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் மெடிசின்ஸ் அண்ட் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் டெலிவரியில பெரிய சேலஞ்சா இப்ப கிரியேட் ஆகியிருக்கு. மெயினா ஜிசிசி கண்ட்ரிஸ், அதாவது யுஏஇ, சவுதி அரேபியா அண்ட் குவைத், இவங்க எல்லாரும் இந்தியாவுடைய ஜெனரிக் மெடிசின்ஸை தான் ரொம்ப நம்பி இருக்காங்க. இந்தியா அவங்களுக்கு ஒரு லைஃப் லைன் சப்ளையர். இந்த சிச்சுவேஷன்னால சப்ளை செயின் மொத்தமா பாதிக்கப்படும். ஃபார்மா எக்ஸில் இப்போ இந்தியா கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஃபார் ஃப்ரைட் ரிலீஃப் மெக்கானிசம்க்கு. ஸோ இந்த கிரைசிஸ் எப்படி சால்வ் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் என்னென்ன நம்ம மண்டே வாட்ச் பண்ணணும். கேஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், இப்போ ஃபார்மா செக்டார் இன்க்ளூட் ஆயிருக்கு ஃபார்மா ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், அண்ட் தென் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ், பெயிண்ட் ஸ்டாக்ஸ், டயர் ஸ்டாக்ஸ், அண்ட் தென் ஏர்லைன் ஸ்டாக்ஸ். ஸோ இது எல்லாமே நாளைக்கு வாட்ச் பண்ணணும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.